என்கிட்ட என் ஃபோனில் என்னோட ஃபோட்டோஸ் தவிர்த்து என்னோட ஸ்க்ரீன்ஷாட் ஒரு 800 ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. அந்த 800 ஸ்க்ரீன்ஷாட்டுமே இன்ஸ்டாகிராமில் வாசகர்கள் என்கிட்ட பகிர்ந்த அவங்களோட அனுபவங்கள். நான் அதை ஜஸ்ட்டு அவங்க எனக்கு பண்ண ஒரு பிளெஸ்ஸிங்காக அந்த ஸ்க்ரீன்ஷாட் நான் வச்சுருக்கேன். எப்போ எனக்கு டவுனாக இருக்கும், என்னோட கவிதையை பற்றி அவங்க சொல்லியிருப்பாங்க, பிரதர் இந்த கவிதை எனக்கு இப்படி புரிஞ்சு நான் அந்த இடத்துலேருந்து மீண்டு வந்தேன். என்னோட மனைவி கணவனுக்கு நாங்கள் பிரிஞ்சாலும் இந்த கவிதையை படித்ததுக்கப்புறம் எங்களுக்கு சம்திங் ஒரு ஒரு புரிதல் வந்துடுச்சு, நம்ம ரொம்ப அவசரப்பட்டோமோ அப்படின்ற மாதிரிலாம் தோணுச்சுன்னு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்லேயும் ஒவ்வொருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் முக்கியமாக இளைஞர்கள் ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும்போது ஓகே, நம்ம ஏதோ ஒரு வகையில் ஒரு சரியான பயணமாக சரியான கதவை, ஏன்னா நிறையா கதவுகள் இருக்குது இந்த உலகத்தில், நம்ம அதுக்கு எந்த கதவை திறந்து அந்த எந்த பக்கம் போகிறோம் அப்படின்றதான் முக்கியம். ஸோ அந்த வகையில் ஒரு சரியான ஒரு கதவை திறந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு நம்ம மூலமாக நம்மளோட எழுத்து மூலமாக சம்திங் நம்ம அவங்கள கொஞ்சம் நல்ல வழியில் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு தோணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.